ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திகேயன் கார் கேஸ் கள்ளக்குறிச்சி. இன்றைக்கி மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் டீ போர்டு வண்டிக்கு சிஎன்ஜி ஃபிட்டிங் பண்ணியிருக்கு. வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட இசிஎம் போர்டு அட்வான்ஸரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் வால்வு வேப்பரைசரு. ஏன் வேப்பரைசர் நம்ம ஃபில்லிங் வால்வு இங்கே வைக்கிறோம், முன்னாடியே உள்ளே தள்ளி வைக்கலாம், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு நினைப்பீங்க. அது அப்படி கிடையாது. ஏன்னா ஆடியோ ரூல்ஸ் அதான், அவுட் சைட் ஃபிட்டிங் பண்ணக்குள்ள இங்கே தான் இருக்கணும், சரிங்களா? அதனால தான் முன்னாடியே வச்சுருக்கு. ப்ளஸ்ஸு உங்களுக்கு இன்ஜெக்டர் வந்து இந்த ஏர் ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால் நான் காமிக்க முடியல, சாரி. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி ஒயரிங் பண்ணுறோம், எப்படி டியூனிங் பண்ணுறோம் எல்லாமே சொல்லித்தரோம். வாங்க டேங்க் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டேங்கு இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எவ்வளோ உள்ளே தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோவும் உள்ளே தள்ளி வச்சுருக்கு. ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு சூட்கேஸ் வருதுன்னா வச்சிங்களேன், அந்த அளவுக்கு இந்த டிக்கி ஸ்பேஸே சூட்டபுளாக இருக்கும். இங்கே ஆன் ஆஃப் கண்ட்ரோலும் இருக்குது. நான் ரிட்டர்ன் வால்வ் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் இருக்குது. இது சிக்னல் லெவல் காமிக்கும். பெட்ரோல் கேஸ் எதில் ஓடுதோ காமிக்கும். நமக்கு எது வேணாலும் ஆப்ஷன்லாம் வச்சுக்கலாம். எவ்வளோ ப்ரெஷர் அங்கே இருக்கோ அது ஃபுல்லாகவே இங்கேயும் காமிச்சிடும். 1 to 3 பாயிண்டில் காமிக்கும். இல்லை எனக்கு நல்லா ப்ரெஷர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரெஷர் கேஜும் இங்கே இருக்குது. ப்ரெஷர் கேஜி இருக்குது, எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த தடவை என்னால் ஃபிட்டிங் வந்து ஒயரிங் ஃபுல்லாக உங்களால் காமிக்க முடியல. அடுத்த தடவைலேருந்து உங்களுக்காக ஃபிட்டிங்கு ப்ளஸ் ஒயரிங்கு ப்ளஸ் டியூனிங்கு எப்படி சாஃப்ட்வேரில் எப்படி பண்ணுறது, டியூனிங் பண்ணுறது, இது முதற்கொண்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் மீ.